ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தோப்பனே, நீர் வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறீர். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. ஆண்டவரே, உங்களுடைய பாதபடியிலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. இந்த உலக வாழ்க்கை ஆண்டவரே, நீர் உலக வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறப்பா. நாங்கள் உம்மிடத்திலே இருந்தோம், ஆனாலும் உலகத்திலே வந்திருக்கிறோம். மாடினாய் நீர் எங்களைப் போல வந்தீர் ஆண்டவரே, எங்களை மீட்டு கொண்டீரப்பா. உம்முடைய அன்புக்கு ஒப்பான அன்பு உலகத்தில் ஒன்றும் இல்லைப்பா. உண்மை அறிவது நித்தியம். ஆனாலும் எங்கள் மாம்சமும் இருதயம் உலகத்தின் காலையிலும் உலகத்தின் வேலையிலும் காரியங்களிலும் அநேகமாக சிக்குண்டு ஒவ்வொருவரும் இருப்பை நீர் அறிவீர் ஆண்டவரே. உண்மை தேடும்படியான சாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமா செபிக்கிறப்பா. சோத்திரம். இந்த காலை வேளையிலே உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. காலை தோறும் உடைய கிருபை புதிதானது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய அன்புக்குள்ளே எங்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. சுத்த இருதயத்தை கொடுங்க, நிலவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கப்பா. வசனங்களை தியானிக்க இருக்கிறோம், நீர் எங்களோடு இடைபெற வேண்டுமா செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான கேட்டிக்கு மேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம இப்போ 2026 வருஷம் 3வது வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தில் வந்திருக்கிறோம். நம்ம கடந்த காலங்களிலே நம்ம என்ன சொன்னால், வேதத்தில் 66 புஸ்தகம் நம்ம ஆராயணும். 66 புஸ்தகம் நம்ம ஆராய்ஞ்சால் தான் நம்ம இருதயால் ஆத்மா வளரும். 66 புஸ்தகத்தையும் ஆண்டவர் நமக்கு வேத வாக்கியங்களாக ஆக்கி தந்திருக்கிறார். அதை நம்ம இருதயத்தில் உட்கொள்ள வேண்டும். ஒரு காரியம் செய்யும் பொழுது, ஒரு சின்ன காரியம் சின்ன வயசில் செஞ்சது கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த மூளையில் போய் அது ரெக்கார்ட் இருக்கும். அதே போல் வேத வசனங்கள் எல்லாம் நம்ம இருதயமாகிய பலகையில் நம்ம வரைஞ்சி மூளையில் ஸ்டாக்கில் இருக்கணும். உடனே தெரியணும். ஒருத்தர் சொன்னான்னா அந்த வசனங்கள் டக்குன்னு தெரியணும். நம்ம கொஞ்சம் தான் கற்றது, கையளவு கல்லாது உலகளவு. அதனால் வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம சுயத்தில் நமக்கு அறிஞ்சிக்கிட முடியாது. நம்முடைய சொந்த ஞாயிற்கானத்தில் அறிஞ்சிக்க முடியாது. தேவனுடைய கிருபை வரமும் அவரை சூழ்ந்திருக்கிற அவரை தேடுறவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறார். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எல்லா நன்மைகளும் எழுத்து வடிவில் தான் இருக்குது. கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய், ஜீவனுள்ள வசனங்களாய், வார்த்தையாய் இந்த வேதத்திலே இருக்கிறார். அது படிச்சுட்டு போனால் தெரியாது. நம்ம ஆராயும் போது தான் கிறிஸ்து நம்மள எவ்வளோ செயல்படுறாருங்கிறத நம்ம பார்க்க முடியும். வேத புஸ்தகம் எவ்வளோ பெரிய இது தெரியுமா, எவ்வளோ பெரிய பேதையை ஞானியாக்குறது. அதனால் நம்ம அறியணும். தேவனை அறிய வாசனை நம்மகிட்ட எப்பொழுதுமே வீசணும். மனுஷன் காண முடியாது. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். இருதயத்தை பார்க்கணுன்னா அவன்கிட்ட நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கணும். வேதத்தின் ஆழத்தை நம்ம போட்டு பார்க்கும் பொழுது தேவனை அறிகிற விசுவாசம், தேவனை அறிகிற அறிவு தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தின் அளவு வேதத்தின் மூலமாக நம்ம பெருகச் செய்யணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பேய்களும் நடுங்குகின்றன விசுவாசித்து தேவனை தேவன் என்று, இயேசுவானவரே தேவன் என்று பேய்களும் நடுங்குகின்றன இருக்கு. அவதும் விசுவாசிக்கும். அதனால் விசுவாசம் கேள்வினால் வரும். அந்த விசுவாசம் வர்றதுக்கு நம்ம என்ன சொன்னால், வேதத்தை நல்லா படிக்கணும். விசுவாசத்தின் ஆழம், விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நம்ம கடந்த காலங்களில் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த யோசுவாவின் புஸ்தகத்தை 1-2 அதிகாரம் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3ஆம் அதிகாரம். ஏன்னா நம்ம அந்த வசனத்தை வாசித்து அதனுடைய அர்த்தங்களை கொண்டு போகணும். இப்போ நடைமுறைக்கு எப்படி இருக்குது, இந்த யோசுவாவின் புஸ்தகம் எப்படின்னு சொல்லி நம்ம அதை விளங்கிக்கிட முடியும். இப்போ கடந்த காலங்களில் என்ன சொன்னால், அவங்க என்னென்னா அந்த ராகப்பெண்ணு வேசி கிட்ட இருந்து திருப்பி யோசுவாட்ட போய் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த யோசுவாவும் என்ன சொன்னால் அதில் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா தேசம் நம்மளுக்கு கொடுக்க போகிறான்னு சொல்லி இவங்களா போர் செய்கிறாங்க, இவங்களா எல்லாம் செய்கிறாங்க. தேவன் தான் எல்லாம் செய்கிறார். இவங்க கருவி, அவர் டூல்ஸு. நல்ல பிட்டு, நல்லா என்னன்னாலும் வெட்டும். ஆனால் இப்படி பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லை. அது டூலில் மாட்டி வெட்டும் பொழுது தான் அதனுடைய மகிமை தெரியும். அதனால தான் வேத வாக்கியங்கள் எல்லாமே அந்த டூல் மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மற்றவங்களோட வேல்யூ தெரியாது. அதுக்கு ஒப்பனையாளவங்க தான் இதுக்கு இத்தனை கேரட், இதில் இவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும்.
அதே மாதிரி தான் வசனங்கள். என்ன சொல்லணும், அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திர அனைவரும் சித்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அங்கே கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே நீங்கள் இந்த இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையே 2000 முழம் தூரமாக இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியமட்டும், அதற்கு சமயமாய் வராதீர்கள். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். நான் பார்க்கும்போது யோர்தானுக்கு அங்கால சித்திமிலிருந்து யோர்தானை கடந்து எனக்கு எரியோவை பிடிக்கணும். அந்த எரியோவின் சமவெளிக்கு போனோம். அப்போ யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு அந்த எல்லாமே அந்த மோசேக்கிட்ட சொல்லும் போல நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன்னு சொன்னார். அதனால் யோசுவா என்ன சொல்கிறான்னா, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து அவன் இஸ்ரவேல் புத்திர அனைவரையும் சித்தேமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அங்கே கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். யோர்தான் அந்த நதி பக்கத்தில் வந்து தங்கினார்கள். பெறப்பட்டாச்சு, யுத்தத்துக்கு பெறப்பட்டாச்சு. அவங்க வந்து எங்கள் யோர்தானை கடந்து அங்கே போனோம். அங்கே ராத்திரி அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. அப்போ என்னென்னா 3 நாள் சென்று 3 நாள் அங்கே இளைப்பாரிட்டாங்க. அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் அதிபதிகள், யோசுவா வந்து நேராக சொல்கிறார், அதிபதிகிட்ட தான் சொல்லுவான். அதிபதிகள் பாளையம் எங்கு போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியரான ஆசாரியையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். எப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இப்போ தான் வருது. உடன்படிக்கை பெட்டி எப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருஷ பிரயாணத்தில் அங்கே அந்த பாலைவனத்தில் இருக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி நம்ம செய்யணும், அதில் எப்படி ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு மோசே சினாய் மலையில் ஆண்டவர் கற்பித்தபடி அவன் அந்த உடன்படிக்கை செய்கிறான். அது உடன்படிக்கையில் 10 கட்டளை இருக்குது. 10 கட்டளை உடன்படிக்கை இருக்குது. ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்கிறது, மன்னா இருக்கிறது. பொன் தகட்டால் அந்த பெசலேல் செய்த அந்த உடன்படிக்கை பெட்டியை, அது தேவனுடைய பெட்டி. தேவன் விரைனால் எழுத 10 கட்டளை. இவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால் பாவம் என்னென்னு தெரியுமா? தெரியாது. கற்பனை வந்த முறை தான் இதுதான் பாவம்னு சொல்லிட்டு தெரியுது. அவர் எவ்வளோ ஜீவன் உள்ளதாக இருக்குது, அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. முன்னால் விபச்சாரம் செய்து பாவம்னு தெரியல. இந்த கற்பனை வந்த உடனே இதை ஜீவன் உள்ளதை பிடிச்சிக்கிட்டோன்னே அது செய்யக்கூடாது, உயிர் கொண்டேன்னு இருக்கு. அது பவுல் தெளிவாக எழுதுவார். அந்த ஜீவன்கள் அந்த 10 கட்டளையும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் அந்த 10 கட்டளையும் 2 இதில் எழுதி தேவனுடைய விரலால் எழுதி கொண்டதை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆரோனுடைய கோல் தளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்ததுன்னு இருக்கு. அது உடனே ஒரே நாள் ராத்திரியிலே தளிர்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆசாரியத்துவ ஊழியம் வந்து யாருக்கு சொந்தம்? லேவி கோத்திரத்துக்கு தான் சொந்தம். மற்றவங்க அதில் பிரவேசிக்கக்கூடாதுங்கிறத அந்த இது சொன்னார். அதுவும் உடன்பை பெட்டிக்கில் இருக்குது. மன்னா, வானத்தில் இருந்த மன்னாவை 1 ரோமர் அளவு எழுதி பெட்டிக்கில் வச்சுருக்கிறாங்க. இதை சுமந்துட்டு போவாங்க. தேவன் அதிலோடு இருக்கிறான்னு சொல்லி அவங்க நம்பிக்கையில், தேவன் அதோடு இருக்கா, கற்பனையில் எழுத்து மூலமாக இருக்கார். எல்லாரும் இதயத்துக்குள்ளே இப்போ இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர் உலாவுறாரு, எல்லாம் செய்கிறாரு. அருவி சொருவி பார்க்க முடியாது. ஆனாலும் அவருடைய முக்கியமானது உடன்படிக்கை பெட்டி. அவர் தேவன் எழுதின கற்பனை, அவர் விரல்னால் எழுதின கற்பனை, தேவன் உண்டாக்கினது. அது எல்லாமே பத்திரப்படுத்தி சுமந்துட்டு வராங்க. அதை என்ன செய்வாங்கன்னா, அதான் சொல்கிறேன், ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியரான ஆசாரியன் கண்ட உடனே நீங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதுக்கு பின் செல்லுங்கள். அதாவது உடன்படிக்கை தூக்கிட்டு போகும்பொழுது நீங்கள் பின்னால் போகணும், நீங்கள் என்ன செய்யணும்னா இதை கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறார். பின் செல்லுங்கள், உங்களுக்கும் அதற்கும் இடையில 2000 முழ தூரமாக இடம் இருக்க வேண்டும். உங்களுக்கும் அதுக்கும் இடையில 2000 முழ தூரம். அவ்வளோ பரிசுத்தம். நீங்கள் வந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு அந்த இடைவெளி இருக்கணும்னு சொல்கிறார். இதெல்லாம் தேவன் சொன்னதை மோசே அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறான். 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு, நீங்கள் அப்படி அப்படிலாம் பேர முடியாது.
கண்ட இடத்துல இறங்கி யோர்தானை கடந்து போக முடியாது. யோர்தான் அறுப்பு கலந்து புரண்டு போகுது. அதில் நீங்கள் உங்களை போகக்கூடாது. உடன்படிக்கை பெட்டி முன்னால் செல்லும்போது நீங்கள் பின்னால் போகணும், 2000 முழம் பின்னால் போகணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதற்கு சமயமாக வராதிருப்பீர்களாக, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாக கடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். ஒருபோதும் இந்த வழியாக நீங்கள் கடந்து போகல. அவங்க செங்கடலை தாண்டி வந்தாங்க. பிறகு 40 வருஷத்துக்கு காலம் ஜீவிச்சாங்க அங்கே பாலைவனத்தில். ஆண்டவர் தோளில் தூக்கி சுமந்த மாதிரி, சிறு பிள்ளையோ சொந்த குடும்பத்தை தூக்கி சுமந்த மாதிரி அவங்க வணங்கா கழுத்துள்ளது தெரிஞ்சாலும் சொந்த பிள்ளைகளை போல இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தூக்கி சுமந்தார். அதனால் இப்போ நீங்கள் இந்த வழியாக போகல, இனிமேல் இந்த வழியாக நீங்கள் திருப்பி வர முடியாது. அதனால தான் அவர் இது எழுதுறார். நீங்கள் ஒருபோது இந்த வழியாக நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். ஒருபோது நீங்கள் இந்த வழியில் நடந்து வரல. அதனால் இதுக்கு உடன்படிக்கை பெட்டி அந்த 40 வருஷத்து காலத்தில் தான் செய்யப்பட்டது. ஆசாரியத்துவம் எப்படி நடக்கணும் எல்லாமே ஆண்டவர் எல்லாம் 40 வருஷமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ ஒரு நாள் முடியல பெருசாக தெரியும். ஆனால் 40 வருஷம் அவர் சிம்பிளாக நேற்று போன மாதிரி அவங்கள வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் சொல்லியிருக்கு. 1000 நாள் ஒரு வருஷம், 1000 ஆண்டு ஒரு நாளை போல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ எந்தெந்த ஜீவித்த அரசாளர்களுக்கு காலம் நேரமும் கிடையாது. நம்ம பூலோகத்துக்கு தான் டைம் உண்டு. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு டைம் உண்டு. ஆனால் அந்த நித்தியத்தில் டைம் கிடையாது. எந்தெந்த ஜீவித்த டைமுங்கிறதே கிடையாதுங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களை லகுவாய் நடத்துகிறார். இவங்களுக்கு டைம் உண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் என்றென்றும் ஜீவித்த அரசாளுகிறவர் அவங்க அப்படி நடத்தி கொண்டுட்டு வரார். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை அறியான் இருக்கு. பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தன்னா கற்பனை கீழ்ப்படியணும், தவறுகளை மன்னிப்பு கேட்கணும். அப்போ மன்னிப்பு வரலை. இயேசுவானவர் அப்போ வரலை. மாம்சத்தில் ரத்தம் சிந்தம் பலியின் மூலமாக தான் ஆண்டவரோட நெருங்க முடியும். பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியை ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க செலுத்தும் பொழுது தான், அவங்க பலி செலுத்தும் பொழுது தான் அந்த பாவம் நிறுத்தி ஆகும். ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்கிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்றான். நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கி பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ பரிசுத்தம் தெரியும், தேவனுக்கு தான் தெரியும். இவன் எவ்வளோ நமக்குள்ளே இருக்கிறான், எவ்வளோ பரிசுத்தம் இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். செய்வார் என்றான். பின் யோசுவா ஆசாரிகளை நோக்கி நீங்கள் உங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். பின் உடனே கட்டளையிட்டான். உடன்படிக்கை பின்ன ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போங்கள் கட்டளையிட்டான். உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போங்கள் கட்டளையிட்டான், இல்லை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்போது இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மையை மேன்மைப்படுத்துவேன் என்றார். ஆண்டவர் உடனே சொல்லிட்டார். நான் மோசையோக்கு சொன்னது போல் மோசே ஆண்டவர் எப்படி நம்பினாங்க? அவங்க அந்த செங்கடலை பிரித்து பிளந்து போகும்பொழுது இவங்க வெட்டாந்தரையில் நடந்து போகிற போல் நடந்து போனாங்க. அந்த எகிப்தர் எல்லாமே இராணுவம் பூரா மாண்டு போனது. அப்போ தேவன் மோசையோடு இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு அந்த செங்கடல் பிரிக்கப்பட்டது. அதே போல் 2ஆம் திருப்பு யோசுவா, அவன் மோசைக்கு முடிஞ்சு போச்சு, அவனுடைய வயதாகி மரித்து போனான். இப்போ யோசுவாவுக்கும் அதே மாதிரி ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் யோசுவா நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொன்னது நிறைவேறணும். தேவன் உன்னோடு இருக்கிறாருங்கிறத அவங்க கண்டு களி கூறணும். அதனால் உன்னை மேன்மைப்படுத்த முன்னாடி சொல்லிட்டார். உடன்படிக்கை பெட்டி முன்னால் மோசைங்கும்போது உன் கோலை நீட்டு அப்படி பிரிஞ்சுன்னு சொல்லுவார். இங்கே அப்படி இல்லை. இங்கே நினச்சாருன்னா உடன்படிக்கை பெட்டி நீ தூக்கி கொண்டு போகணும். தேவன் அவங்கள பிரதிச்சமாகி உடன்படிக்கை பெட்டியில் கட்டளை எல்லாம் கொடுத்தவங்கள அது ஜீவனுள்ளதாக இருக்கிறதுனால உடன்படிக்கை பெட்டி தான் மெயின். அங்கே கோல், இங்கே உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா சொந்த ஜனங்களுக்கு கட்டளை சொல்லிட்டார். எல்லாமே தேவனை பற்றி அறிவே அவங்களுக்கு கொடுத்துட்டார். அதனால் உடன்படிக்கை பெட்டி அந்த கற்பனைகள், அவருடைய நியாயங்கள், அவருடைய எல்லாமே அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. அதை இவங்க என்ன சொன்னால் தூக்கி நடக்கணும். அதுதான் நடக்கணும். புதிய ஏற்பாடில் என்னுடைய பிரமாணங்களை அவங்க இருதயத்தில் எழுதுவேன்னு சொல்லிட்டார். உடன்படிக்கை பெட்டி நம்ம இருதயத்துக்குள்ளே வந்துட்டு இருப்போம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளை பார்த்து நீங்கள் யோர்தானின் தண்ணீர் ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளை இடுவாயாக என்றான். ஆண்டவர் சொல்லிட்டார். உடன்படிக்கை பெட்டி நீங்கள் தூக்கிட்டு போகும்பொழுது சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள்
தண்ணீர் ஓரத்தில் சேரும்பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக. நீ யோர்தானில் நடந்து போகும்பொழுது அங்கே தண்ணிக்குள்ளே நில்லுங்க. தண்ணியில் நிற்கும் பொழுது நீங்கள் அங்கே நிற்கணும். ஜனங்கள் எல்லாம் கடந்து போகணும். இப்போ பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். இப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தான் இருக்கிறாரு. எல்லாமே அங்கே வந்ததுனால நீ அங்கே போய் நில்லு நடுமத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் மேல் நடுவே இருக்கிறார் என்பதை, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதைன்னு சொல்கிறான். அவன் ஜீவனுள்ள தேவன். அவன் எவ்வளோ மென்ஷன் பண்ணி சொல்கிறார் பற்றியில் ஆவியான பார்த்தீங்களா? அப்பொழுது யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்துவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. பார்த்தீங்களா, எல்லாமே சொல்லிட்டாரு. நான் உனக்கு முன்னால் அடையாளத்தை காட்டுறேன். மோசைக்கு அடையாளத்தை காட்டின மாதிரி அந்த கோல் பாம்பான மாதிரி என்ன சொல்லுவாருன்னா, நீ யோர்தானை கடந்து போகும்போது இதான் அடையாளம். 7 ஜாதிகள், பலத்த ஜாதிகளை 7 ஜாதிகளை நீங்கள் முறியடிப்பாங்க தான் சொல்கிறார். யாருன்னா கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பே துரத்துவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. உங்களுக்கு சர்வலோகத்துக்கு அதிகாரியாக, சர்வலோகத்தின் நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்வார். அவன் அந்த நீதிமானை குறைச்சிக்கிட்டே வரும்போது இந்த வார்த்தை எழுதுவார். அதை இப்போ இவன் சொல்கிறான், இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானில் போகிறது. இப்பொழுது யோர்தானுக்கு சர்வ பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறார். சர்வ பூமிக்கு அவர் தான் ஆண்டவர். அவர் இவங்களோட இருக்கிறாருங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ அது சொல்கிறார், இதான் உனக்கு அடையாளம். அந்த 7 ஜாதிக்குள்ளே நீ வெளில போகிறாங்கிறது அடையாளம் என்னது? நீ யோர்தானை கடந்த போது யோர்தான் அது பிரியும் பொழுது அதுதான் உனக்கு அடையாளம். அந்த 7 ஜாதியை நீ ஜெயிக்கிறது இதுதான் அடையாளம்னு சர்வலோகத்துக்கு ஆண்டவர் சொல்கிறார். இதோ சர்வ பூமிக்கு ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானை கடந்து போகிறது. இப்போவே இஸ்ரவேல் கோத்திரங்களில் 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு பிரித்து சமைப்பது என்றால், சர்வ பூமிக்கு ஆண்டவராக கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால் யோர்தான் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடுகிற தண்ணீர், யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கைப்படி ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். பார்த்தீங்களா, மேலே இருந்து தண்ணி அப்படியே யோர்தான் ஆசாரியர்கள் அந்த தண்ணியில் பட்ட உடனே யோர்தான் 2ஆக பிரிஞ்சிட்டு, யோர்தான் பிரிஞ்சு கீழே உள்ள தண்ணி பூரா கடலுக்கு உப்பு கடலுக்கு போயிட்டு மேல் உள்ளது ஒரு குவியலாக நின்றுட்டு. அப்போ தேவன் சர்வபூமிக்கு ஆண்டவராக இருக்கிறவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக அதை செய்கிறார். அந்த செங்கடல் பிரிஞ்ச மாதிரி யோசுவாவுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அவன் செய்து வருகிறார். ஜனங்கள் யோர்தானை கடந்த போது தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். நேராக கூடாரங்களில் புறப்பட்டாங்க. வெட்டாந்தல் நடக்கிற மாதிரி நடந்து யோர்தானுக்கு போகிறாங்க. யோர்தான் நிறைய தண்ணி வரும், நீந்தி போக முடியாது. இவங்க எப்படியோ வேவுக்காரர் நீந்தி வந்திருப்பாங்க, அதுக்கு இதாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது பைபிளில். ஆனால் ஜனங்கள் வெட்டாந்தரையில் போன மாதிரி இவ்வளோ ஜனங்கள் மொத்தமாக போயிட முடியாது. 12 கோத்திரம் எவ்வளோ ஜனங்கள்? 6 லட்சம் புருஷருக்கு மேலே இருக்கானா எவ்வளவு ஜனம் போகணும்? மொத்தம் போக முடியுமா? அதனால் ஆண்டவர் உலர்ந்த தடையை போகணும். இதான் உங்களுக்கு அடையாளம். அந்த ராஜாக்களை பிடிக்கிறதுக்கு நான் உங்களோடு இருப்பது என்பதற்கு அடையாளமாக இந்த யோர்தான் பிரிஞ்சுட்டு அந்த ராஜாக்களை நீங்கள் வெல்லுவீங்க. அந்த அடையாளத்தை ஆண்டவர் சொல்கிறார். யோர்தான் அற்புக்காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் காலில் தண்ணீர் அணையில் ஓரமாய் பட்ட உடனே மேலிருந்து ஓடுகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமான வெளியில் கடலுக்கு ஓடி தண்ணீர் பிரிந்து போயிட்டு அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் சிம்பிளாக செய்தார். இயற்கை தேவனுக்குள் வாசது. தேவன் இயற்கைக்குள் வாசம் பண்ணுகிறார். இயற்கை தேவனுடைய கையில் இருக்குது. அவர் சொல்லாக ஒரு கட்டளை நிற்கும். எல்லாமே தேவனுடைய கையில் இருக்குது. அண்ட சராசரங்களை ஒரு சர்வ பூமிக்கு ஆண்டவர். அவருக்கு லேசான காரியம். வாய்க்காலில் தண்ணி அடைக்கிற மாதிரி அவர் செய்துட்டார். அப்போ தேவனால் கூடாத காரியம் நம்முடைய பார்வையில் பெருசாக தெரியல. ஆண்டவர் பார்வையில்
அது நம்மளுக்கு அடையாளமாக சொல்லியிருக்கிறார். எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குது. கடல் அவருக்குள்ளே தான் இருக்குது, மலைகள் அவருக்குள்ளே தான் இருக்குது, அக்னி அவருக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குது. சர்வ பூமிக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே தான் இருக்குது. அதை இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தெரிஞ்சுக்கிடணும், அந்த ராஜாக்களும் தெரியணும். அந்த ராஜாக்களுக்கெல்லாம் பயம் வந்திருக்கும். அவங்க எப்படி வருவாங்கன்னு நினச்சிருப்பாங்க. இந்த யோர்தான் பிரிஞ்சு போகிறத பார்த்து அவங்களுக்கு உள்ள அப்படியே பதறி இருக்கும். ஏன்னா தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதை அவங்கள கண்டுகொள்ளணும். அப்பொழுது ஜனங்கள் எரியோவுக்கு எதிராக கடந்து போனார். எரியோவுக்கு எதிராக சமமானமில்லை கடந்து போனார். அக்கறை போயிட்டாங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கைப்படி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூண்டி நிற்க முடியும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். தண்ணீரற்ற உலர்ந்த கடந்து போயிட்டாங்க. இப்போ உடன்படிக்கைப்பட்டி எங்களுக்கு யோர்தால நடுமத்தில் நிற்குது. இதோட அந்த அதிகாரம் முடிஞ்சுது. அதுக்கடுத்தால யோர்தான்லேருந்து அவன் எப்படி பிரியறான்னு பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா, யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டாருங்கிறத இந்த அதிகாரத்தில் அறிஞ்சிக்கிட்டோம். எப்படின்னா, கர்த்தர் யோசுவாவுக்கு நான் மோசையோடு இருந்தபோல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அடிமடிக்கு இன்று அவள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன். அவருடைய கண்களுக்கு முன்பாக அந்த 40 வருஷம் அவங்க அலைஞ்சு வரும்போது, செங்கடல் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மோசையோட தேவன் இருக்கிறார் என்பதை அவங்க அறிந்து கொண்டாங்க. அதே போல் இந்த காரியம் நடக்குதுங்கிறத ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் கோத்திர ஜனங்களுக்கு மோசையோடு இருந்த போல் அவரோடு இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துறதுக்காக இதை செய்கிறார். உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அடிம்படிக்கு இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஏன்னா யோசுவா வந்தது என்ன செய்யணும்னா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அங்கே அவன் பிரியாமல் இருந்து என்ன சொன்னால், மோசைக்குடைய கையால் மாதிரி அவனுக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். அவன் லேவி கோத்திரம். யார்? மோசேயும் ஆரோனும் லேவி கோத்திரம். இவன் என்ன கோத்திரம்னா அந்த எப்ராஹிம் கோத்திரத்தான். அதனால் அவன் மேலே ஆண்டவர் பிரியம் வச்சுருந்தார். ஏன்னா அவன் மலைக்கு போகும்போது கூட இவன் தான் பாதி வெளியில் நின்று ஜனங்களுக்கு சொல்லுவான், இது ஆரவார சத்தங்கள், இது அந்த சத்தம் இல்லைன்னு சொல்லுவார். அப்போது மோசைக்கு பின்னால் இருந்ததுனால அந்த யோசுவாவை ஆண்டவர் கொஞ்சம் கனம் கொடுத்துட்டான். உன்னுடைய கனத்தில் கொஞ்சம் கொடுன்னு சொன்னார். அவன் கொடுத்தான். அப்போனால ஜனங்கள் இவனை கொஞ்சம் பெருசாச்சினார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது யோசுவா அதுக்கப்புறம் வரல. அங்கே கொஞ்சம் கைப்பற வருது. இந்த யோசுவா இருப்பது, இந்த யோசுவானுடைய ஆக்கியவன் கடைசியில் இவன் தான் சீட்டு போட்டு அந்த தேசத்தை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்துறான். எல்லா கோத்திரத்துக்கும் சமபங்கமாக பிரித்து கொடுக்குறான். இப்போ யோர்தானை கடந்து போகிறாங்க. 2.5 கோத்திரத்துக்கு இங்கே இருந்துக்கிட்டாங்க. ஆனாலும் அணியணியே அவங்க போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ராஜாக்களோட அந்த ராஜா ஜெயிப்பாங்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த யோர்தான் 2ஆக பிரிந்தது. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூண்டி நிற்கும்போது இஸ்ரவேலரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இஸ்ரவேல் எல்லாம் உலர்ந்த தரை வழியாக கடந்து போயிட்டாங்க. இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது. ஒரு பாடல் பாடி நிறைய விஷயம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் என் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் என் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே,
யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் என் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் என் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியானவரே, ஆற்றல் தருபவரே, தேற்றரவாளர் துணையாளரே, விண்ணக தூபமே, விண்ணக தூபமே, பனி போல பெய்யும் என் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, அக்கினியானவரே, அன்பின் ஜுவாலையே, ஆசீர்வதியும் அனைவரையும், ஆசீர்வதியும் அனைவரையும், ஆன்மீக தீபமே, ஆன்மீக தீபமே, பனி போல பெய்யும் என் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் யோசுவாவை ஆண்டவரே மகிமைப்படுத்தினார். ஆண்டவரே, நீர் தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காகவும், யோசுவாவோடு தேவன் இருக்கிறார் என்பதை நீர் ஆண்டவரே எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டின. ஆண்டவரே, இந்த ராஜாக்களை அனைத்து பேரையும் முறியடிப்பதற்காக, அவங்களை ஜெயிப்பதற்காக அடையாளமாக அந்த யோர்தானை 2ஆக பிளந்தது. தண்ணீரை ஆண்டவரே குவியலாக நுப்பாட்டினார். ஆண்டவரே, நீர் தண்ணீர்களை குவியலாக நுப்பாட்டுகிற தேவன், நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவன். ஆண்டவரே, வானம் பூமியும் முடியாது, சமுத்திரம் முடியாது, எல்லாமே உமது ஆளுகையின் கீழே இருக்கிறது கர்த்தாவே. மனுஷன் அதை உணராமல் தன் மனமோக்கின போக்கின்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ளவராய் எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காக, உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்பதற்காக மாடினாய் வந்தின. ஆண்டவரே, உம்முடைய உன்னத அன்பு எவ்வளோ பெருசு ஆண்டவரே. எங்களுக்கு அடையாளமாக நீர் ஜீவனுள்ளவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துறதுக்காக நீர் உம்முடைய ரத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே வேரூன்றி செல்ல கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, உலகத்தின் முடிவு சகல நாட்களும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. குறையில் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணிங்க. சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க, ஆவியில் உற்சாகத்தை கொடுங்க. தேவைகளை சந்திங்கப்பா. சோர்ந்து போகாதபடி உமக்குள்ளே அவர்கள் திடன நம்பிக்கையாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. மனுஷன் சொல்லிட்டு போயிடுவான், ஆனாலும் எங்களோடு இருக்கிற நீர் தான் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.